ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய ஒப்புரவு நெறி அப்படின்ற லெசன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய உண்மை ஒளி அப்படின்ற கதை பகுதியை பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு நாம் இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உண்மை ஒளி அப்படின்ற கதை பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல பாசிட்டிவான விஷயம் இருக்கும், நெகட்டிவான விஷயம் இருக்கும். நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு ஜென் குரு வந்து இருக்கிறாங்க. இந்த குரு வந்து தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்க நினைக்கிறாங்க. குரு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒளி எது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன், நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குழந்தைகளும் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு குரு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, தொலைவில் ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கு வந்து கழுதையா இல்ல குதிரையா அப்படின்றத நான் எப்ப தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிச்சம் வருதோ அந்த நொடியில வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கு குரு வந்துக்கிட்டு, நீ சொன்னது தவறு, வேற யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னொரு சிஷ்ய பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, தூரத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் ஆலமரமா இல்ல அரச மரமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எப்ப வெளிச்சம் வருதோ அந்த நொடியில வெளிச்சம் வந்துருச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதற்கு குரு வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ சொல்றதும் தவறுதான், வேற யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சிசிய பிள்ளைகளும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு பதில் தரல, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. குரு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரை நீங்க பாக்குறப்போ இவர் என் உடன் பிறந்தவர் அப்படின்னு நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அப்பந்தான் உங்களுக்குள்ள உண்மையான ஒளி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விளக்கத்தை கேட்ட சிசிய பிள்ளைகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம இந்த உலகத்துல பிறந்து இருக்கிறப்பையும் சரி, நம்ம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, இரவு பகல் அப்படின்ற வெளிச்ச மாறுபாடு வந்து எப்பயுமே நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ உண்மையான ஒளி அப்படின்றது நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடியது அப்படின்றத நாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் குருவே அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்ட குருவும், ஓகே சிசிய பிள்ளைகளா, இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா குரு என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போறப்போ குதிரையில பிரயாணம் பண்றாங்க. அப்படி போய்கிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு. இவரை பார்த்த உடனே, அவர் மகான் இல்லையா, பார்த்துட்டு பார்க்க போக முடியுமா, இறங்கி போய் உதவி பண்ண நினைக்கிறாங்க. அப்படி இறங்கி போய் உதவி பண்றப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, அந்த ஆள் வந்து மயங்கி கிடக்குறான்னு. சோ உடனே தாண்ட இருந்த தண்ணிய வந்து தெளிச்சு அவனை மயக்கந்திலேயே வச்சு, என்னப்பா ஏன் மயங்கி கிடக்குற அப்படின்றத வந்து கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து பசியால மயங்கி கிடக்குறேன், நான் வந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஊருக்கு போகணும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு குரு என்ன சொல்றாரு, அப்படியா, என்கிட்ட வந்து ஒரு குதிரை இருக்கு, நீ வந்து ஏறி உக்காந்துக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் குதிரையில ஏறி உக்காந்த மாத்திரத்துல குதிரையை சட சடன்னு விரட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பந்தான் குருவுக்கு புரியுது, சரி இவன் வந்து உண்மையிலேயே மயங்கி கிடக்கல, நம்மகிட்ட இருந்த குதிரையை ஆட்டைய போடுறதுக்கு தான் மயக்கம் அடைஞ்ச மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம், திரும்ப நம்ம ஊருக்கு போறப்போ ஒரு குதிரையை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பொடிநடையா அந்த ஊருக்கு நடந்து போறாரு. இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு தனக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி கோவமே படல அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் கோவப்படல அப்படின்றத வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குதிரை சந்தை இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, குரு தாங்கிட்ட குதிரையை திருடிட்டு போன திருடனை பாத்துறாரு. குரு வந்து அந்த திருடங்கிட்ட போய் அவனோட தோலை தட்டி, குழந்தாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் திரும்பி பார்த்துட்டு, நீங்களா அப்படின்னு பதறான். அதுக்கு குரு வந்து சிரிச்சுக்கிட்டே, யாரிடமும் சொல்லாதே அப்படின்னு மட்டும் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. அவன் உடனே பதறிக்கிட்டு, எதை சொல்லாதன்னு சொல்றீங்க, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு மாதிரி விளக்கம் கேட்கறான். அதுக்கு குரு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குதிரையை நீயே வச்சுக்கோ,
ஆனா இந்த குதிரை எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்றத மட்டும் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த திருடன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரு ஒருத்தட்ட ஏமாந்தது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அது அவருக்கு அவமானம் தான், அதனாலதான் அவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். ஆனா எதுக்கு நிக்கிறது யாரு? குரு இல்லையா? இவனுடைய முக பாவனையை வச்சு இவன் இதைத்தான் நினைக்கிறான் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, நான் அவமானப்பட்ட கூடாது அப்படின்ற குறுகிய எண்ணத்துக்காக நீ இந்த விஷயத்த வேற யாரையும் சொல்லாத அப்படின்றதுக்காக நான் சொல்லலப்பா. உதவின்னு செய்ய போய் அது எனக்கு உபத்திரவமா முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணமே போயிடும். அதனாலதான் நீ வேற யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. குருவோட இந்த பெருந்தன்மையை பார்த்துட்டு அவன் வெட்கப்பட்டு தலை குனினான். இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. இதுல இன்டைரக்டா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். குரு தாங்கிட்ட திருடனை பார்த்தும் அவனுக்கு தண்டனை கொடுக்கல. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாங்கிட்ட திருடு போன குதிரையை பார்த்தோம், அந்த குதிரையை எடுத்துக்கிடல. இந்த விஷயத்த நம்ம இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனோம், நமக்கு பிடிச்ச துணியை எடுக்கிறோம். அந்த துணி என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலையை கொடுத்து அந்த துணியை வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய தெருக்கள்லையோ அல்லது ரோட்டோரமா கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிங்க கிட்டையோ நம்ம பேரம் பேசி அந்த பொருளுக்கான விலையை குறைச்சு வாங்குறோம். அதாவது இந்த கதையை பொறுத்தளவுக்கு குரு தாங்கிட்ட இருந்த ஒரு குதிரையை இழந்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் குதிரையாக இமேஜின் பண்ணாமல் ஒரு சின்ன பொருள் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதனால தான் குரு தாங்கிட்ட இருந்த ஒரு சின்ன பொருள் பறி போனப்போ பரவாயில்ல வேற பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய வியாபாரிங்க கிட்ட ஒரு பொருள் வாங்குறப்போ அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதே விலை கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறோம். அதே மாதிரி சின்ன வியாபாரிங்க கிட்டையும் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து பொருளை வாங்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நாம் விட்டு கொடுக்குற அந்த சின்ன தொகை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பசியாடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் விட்டு கொடுக்குற அந்த சின்ன தொகை அவங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு செலவுக்கு உதவும். அதே மாதிரி நாம் விட்டு கொடுக்குற அந்த சின்ன தொகை அந்த வியாபாரியோட வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவும். ஸோ நாம் விட்டு கொடுக்குற ஒரு சின்ன தொகை அந்த வியாபாரியோட பார்வையில் அவங்களுக்கு அது பெரிய உதவியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே, இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பொறுத்தளவுக்கு கதை சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. இப்போது இந்த கதையில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென் அப்படின்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மொழி சொல். இந்த ஜப்பானிய மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா புத்த மதத்தை சேர்ந்த துறவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஜென் சிந்தனையாளர்கள் அப்படின்ற பிரிவு. இந்த ஜென் சிந்தனையாளர்கள் பிரிவை சேர்ந்த துறவிகள் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க தங்களுடைய சிந்தனைகளை மற்றவங்களுக்கு எப்படி விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் அதே சமயத்தில் எளிய கதைகள் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு விளக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.